யூஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின ஒரு முக்கியமான தகவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு இது வரைக்கும் வராதற்கான ஒரு ரீசன். ஆல்ரெடி நம்ம அதை பற்றின அப்டேஷன் கொடுத்துருக்கோம். ஏன் ரிசல்ட் வந்து டிலே ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. தற்போது 2024-25 கல்வியாண்டில் நடைபெறவுள்ள பொதுமலர் கலந்தவிற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 61 ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அதுபோல மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கும் தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர்கள், நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் அதிக அளவில் விண்ணப்பித்து காண முடிகிறது. இடையில் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கும் போது தகவல் மேலாண்மை அதாவது எமிஸ் வெப்சைட் கோளாறு ஏற்பட்டிருந்தது. பல்வேறு ஆசிரியர்கள் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாதலுக்கு விண்ணப்ப கால அவகாசத்தை நீடிக்குமாறு கோரிக்கை ஏற்று பொது மாத காலத்துக்கு விண்ணப்பிக்க கால அளவை நீடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் மாதலுக்கு விண்ணப்பிற்கு கால அவகாசம் நீடிக்குமாறு வரப்பட்ட கோரிக்கை ஏற்று பொது மாதல் கால 7 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 25ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இது ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சதுனால தான் இந்த பொது மாறுதல் பண்ணு எங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் நம்மளுக்கு டிலே ஆயிடுச்சு. அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலிப்படங்கு அதிகரிப்பு குறித்தும் நம்மளுக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க. 610 போஸ்டிங் அதிகமாகுதுன்னு போட்டிருந்தாங்க. நம்ம அதிக அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் 610 போஸ்டிங் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேலும் அதிகரிக்குமா அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த கலந்தாய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதனால மிக முக்கியமான காரணம் ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சதுனால பொது மாறுதல் அது இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இந்த ரிசல்ட் அப்படின்றது டிலே ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த யூஜிடிஆர்பி ரிசல்ட் இவ்வளோ டிலே ஆகியிருக்கு காரணம். சரிங்களா? ஸோ இந்த தகவல் நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.